CCNP routing in Tamil part 1. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது EAGRP. இதுக்கு முன்னாடி CCNAல வந்து நம்ம EAGRP பற்றி படிச்சிருக்கோம். இந்த CCNP ரவுட்டிங்கில் வந்து EAGRP பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த EAGRPங்கிறது வந்து என்ஹான்ஸ்ட் இன்டீரியர் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோக்கால். அதாவது இந்த EAGRP வந்து சிஸ்கோவுடைய ப்ரோட்டோக்கால். சிஸ்கோவுடைய ஹார்ட்வேரில் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த EAGRP வந்து அட்வான்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டார், அதாவது ஹைப்ரிட் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா ரிப், அதாவது ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோக்கால் வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் சொல்கிறோம். அதை விட அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர் இருக்கனால இதை வந்து அட்வான்ஸ்டு டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லலாம். இந்த EAGRP வந்து தன்னுடைய ஐபி பேக்கெட்ஸை வந்து மல்டிகாஸ்ட் அல்லது யூனிகாஸ்ட் மூலமாட்ட அனுப்பும். அதாவது ப்ராட்காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ப்ராட்காஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸுக்கும் அனுப்பும். ஆனால் மல்டிகாஸ்ட்னா அந்த குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் அனுப்பும். அந்த EAGRP வந்து மல்டிகாஸ்ட்டுங்கிற மூலமாட்டு இன்ஃபர்மேஷன் அனுப்புதுன்னா வித்தின் ஏ குரூப்புக்குள்ளார மட்டும் தன்னுடைய ஹேலோ பேக்கெட்ஸ் அல்லது ஐபி பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணும். இந்த EAGRP வந்து 3 விதமான டேபிள் இருக்குது. என்னென்னா நெய்பர் டேபிள், டோபாலஜி டேபிள் அல்லது ரவுட்டிங் டேபிள். EAGRP தன்னுடைய ஹேலோ பேக்கெட்ஸை வந்து தன்னுடைய டெஸ்டினேஷனுக்கு அனுப்புதுன்னா எந்த ரவுட்டர் வந்து அந்த பேக்கெட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுதோ அதுதான் EAGRPயோடைய நெய்பர். அந்த நெய்பர் வந்து என்ன பண்ணுன்னா இந்த EAGRPயோடைய இன்ஃபர்மேஷனை தன்னுடைய ட்ரோபாலஜி டேபிளில் சேவ் பண்ணி வச்சுக்கும். அந்த ட்ரோபாலஜி டேபிளோடைய இன்ஃபர்மேஷன் வந்து ரவுட்டிங் டேபிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராம் நம்ம பார்க்குறது EAGRPயோட டயக்ராம். இதில் வந்து 3 ரவுட்டர் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ரவுட்டர் RT, ரவுட்டர் AC மற்றும் ரவுட்டர் லேப். இந்த 3 ரவுட்டருமே வந்து 3 விதமான டிஃப்ரெண்ட் நம்பரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 5, 10 அண்ட் 5. இதில் வந்து 2 விதமான கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து அட்வர்டைஸ்டு டிஸ்டன்ஸ், இன்னும் வந்து ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ். இந்த அட்வர்டைஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ரவுட்டர் ஏ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரவுட்டர் ஏ வந்து ரவுட்டர் பிக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புதுன்னா அந்த ரவுட்டர் பி தான் வந்து நெய்பர் ரவுட்டர். அந்த நெய்பர் ரவுட்டருக்கும் அந்த ப்ரைமரி ரவுட்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த படத்தில் வந்து ரவுட்டர் லேப் வந்து தன்னுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ரவுட்டர் ஏசிக்கு அனுப்புது. அப்போது இந்த ரவுட்டர் லேப் வந்து 5ங்கிற ஒரு ஏடி நம்பரை அனுப்புது. அந்த ரவுட்டர் ஏசி வந்து அந்த நம்பரை ரிசீவ் பண்ணிக்கிட்டு தன்னிட்ட இருக்கக்கூடிய 10ங்கிற நம்பரையும் சேர்த்து திருப்பி வந்து ரவுட்டர் லேபுக்கு அனுப்புது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து ரவுட்டர் லேப்னோட இன்ஃபர்மேஷனை ரவுட்டர் ஏசி ரிசீவ் பண்ணிக்குது. அது வந்து ஏடி நம்பர் அப்படிங்கிறோம். திருப்பி வந்து ரவுட்டர் ஏசி வந்து தன்னிட இருக்கக்கூடிய நம்பரை சேர்த்து ரவுட்டர் லேபுக்கு அனுப்புது. அது வந்து ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ், அதாவது எஃப்டி அப்படிங்கிறோம். இதுதான் வந்து ஏடி அண்ட் எஃப்டிங்கிறது. ஏடிங்கிறது வந்து அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ், அதாவது ரவுட்டர் லேபுக்கும் ரவுட்டர் ஏசிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ். அந்த ரவுட்டர் ஏசி வந்து தன்னிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை சேர்த்து ரவுட்டர் லேபுக்கு அனுப்புதுன்னா அது வந்து ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரவுட்டர் லேப்லேருந்து ரவுட்டர் ஏசிக்கு அனுப்பணும். இப்போ ரவுட்டர் ஏசியிலேருந்து ரவுட்டர் ஐடிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புது. அதே சேம் தான் ரவுட்டர் ஏசி வந்து ஏடி நம்பர் வந்து 15 அனுப்புது. ரவுட்டர் ஐடி வந்து அந்த 15 வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு தங்கிட்ட இருக்கக்கூடிய 5 சேர்த்து ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ் 20 வந்து அனுப்புது. ஃபஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ்னால் வந்து 2 ரவுட்டருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸாக வந்து அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ். ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸுங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம். இந்த EAGRPயோடைய இன்னொரு டயக்ராம். இந்த டயக்ராமில் வந்து 3 ரவுட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரவுட்டர் ஐடி, ரவுட்டர் லேப், ரவுட்டர் ஏசி. இதில் வந்து 2 விதமான நம்பரை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 20, 15, 10, அதே போல் 40, 50, 25 அப்படிங்கிற 2 விதமான நம்பரை யூஸ் பண்ணுறோம். இந்த EAGRP டேபிளில் வந்து 2 பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ், ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ். அதாவது 3 ரவுட்டர் RT, ரவுட்டர் லேப் அண்ட் ரவுட்டர் ஏசி. அதனுடைய அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் வந்து 20, 15, 10. அதே போல் வந்து ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸோடைய வேல்யூ வந்து 60, 65, 35. அதாவது அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2 ரவுட்டருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம். ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸுங்கிறது டோட்டலாக உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம். இப்போது ரவுட்டர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தன்னுடைய நெய்பர் ரவுட்டருக்கு அனுப்புதுன்னா எது வந்து கம்மியான ஏடி வேல்யூ, எது கம்மியான எஃப்டி வேல்யூ அப்படின்னு பார்த்துக்கிட்டு எது பெஸ்ட்டு பார்த்தோ, எது வந்து ஈஸியான ரூட்டோ அதை வந்து சக்ஸஸராக எடுத்துக்கும். அதனால் இந்த ரவுட்டர் ஏசியை வந்து சக்ஸஸர் ரூட்டாட்டு
ரவுட்டர் எடுத்துக்குது. நன்றி, வணக்கம்.